அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வருடம் பிறந்து சித்திரை மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய அமாவாசை, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அதோடு வெள்ளிக்கிழமை ப்ளஸ் சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். இந்த நாளில் வர்றதுனால அனைத்து அம்மன் கோயில்களிலும் ரொம்ப சிறப்பாக அம்மனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் அனைத்தும் நடைபெறும். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு உரிய நாள். இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை வருது. அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளில் வர்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் நம்ம முக்கியமாக முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்த பிறகு இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா 7 ஜென்மமாக தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள், சாபங்கள் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுது. 2026 சித்திரை மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய அமாவாசை எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு வியாழக்கிழமை அன்னைக்கு 7:32 அமாவாசை திதி தொடங்கிடுது. ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:47 வரை அமாவாசை திதி உள்ளது. அமாவாசை திதி வியாழக்கிழமை இரவு தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலையில் முடிவடைகிறது. அப்போ அமாவாசைங்கிறது முழுமையாக இருக்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை மாலை வரை இருக்குது. அதாவது சித்திரை மாதத்திற்கு 3, 4 2 தேதிகளிலும் அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, பித்ரு பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணில இருந்து 1 மணிக்குள்ள படையல் போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கு அன்று படையல் போட முடியாவிட்டாலும் சாதம் வடித்த உடனே ஒரு கைப்பிடி சாதத்தை காகத்திற்கு உணவாக வைங்க. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அனைத்து அம்மன் கோயில்களிலும் ரொம்ப சிறப்பாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இந்த அமாவாசை நாளில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு மறுகொள்ளை நடைபெறும். மாசி மாத அமாவாசை அன்று மயான கொள்ளை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த சித்திரை மாதத்தில் அங்காள பரமேஸ்வரிக்கு மறுகொள்ளை நடைபெறும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். மலையனூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்காள பரமேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதலை அந்த தாய் நிறைவேற்றி வைப்பாள். ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தாலும் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஒரு பொருளை தானம் கொடுத்தால் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இறந்து போன பெண்கள் அவங்க ஆன்மா சாந்தி அடையாமல் அந்த வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்ய விடாது. பணத்தட்டுப்பாடு ஏற்படும், பொருளாதார சிக்கல் வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே தடங்கள், தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெண் சாபம் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி புடவை தானம் கொடுப்பது தான். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மதியானம் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யும்போது இந்த புடவையும் அது பக்கத்தில் வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அவங்க பேரை சொல்லி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், எங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்தது போதும், இனிமே கஷ்டம் கொடுக்காம உங்கள் பிள்ளைகளாக நினைத்து எங்கள் கஷ்டங்களை குறைத்து அனைத்திலும் இருந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைந்தாலே நமக்கு மேலும் மேலும் நன்மையை தான் தருவாங்க. அந்த புடவையோடு தீர்க்க சுமங்கலி பொருட்கள், மஞ்சள், குங்குமம், வளையல், பொட்டு எல்லா பொருட்களையும் வைத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் அல்லது உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு இந்த பொருளை மனதார கொடுங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, ரொம்ப ஒரு அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். இப்படி நம்ம தானமாக புடவை கொடுத்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புடவை, சுமங்கலி பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை தானம் கொடுத்தாலே நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான நாளில் தான் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது புடவை தானம் கொடுங்க. சேலை வாங்கி கொடுக்கறதுனால மேலும் மேலும் நம்ம குடும்பம் வளர்ச்சி தான் பெறும். இப்போ அந்த வீட்டில் ஆண்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேஷ்டி சட்டை வச்சு படைச்சி கொடுக்கலாம். அவங்க சின்ன வயசில் இறந்துருந்தாங்கன்னா கூட ஃபேன் ஷர்ட் இந்த மாதிரி வச்சு படைச்சி
யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாம், 10 பேருக்கு கொடுக்கலாம். 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம யாருமே மிஸ் பண்ணவே கூடாது. அன்றைய தினத்தில் வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல் அன்றைய தினத்தில் நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றாவது அன்றைய தினத்தில் சேலை வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து அன்றைய தினத்தில் ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்காவது அன்றைய தினத்தில் அன்னதானம் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டிலே கூட கூப்பிட்டு போடலாம். இப்படி போட்டால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மீண்டும் ஒரு முறை இந்த வருடம் சித்திரை அமாவாசை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாளில் வருது. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அம்மன் கோயிலுக்கு அமாவாசை தினத்தில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. கடன் அளவு குறையும், பணவரவு அதிகரிக்கும். அமாவாசை தினத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தருக்காவது தானமாக ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த பதிவு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பலன் பெறட்டும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.